மழையில் அறுவடை பயிர்களை இழந்து நிற்கும் உழவர்களின் கைகளை பிடித்திருக்க வேண்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் படக்குழுவினரின் கைகளை பற்றிக் கொண்டிருப்பதாக சாடியுள்ள இபிஎஸ், விவசாயிகளின் துயரங்கள் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பைசன் படம் பார்க்க மணிக்கணக்கில் நேரம் செலவழித்துக் கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். கனமழையால் விவசாயிகள் பெரும் பாதிப்பை சந்தித்திருப்பது தொடர்பாக முதலமைச்சரை கடுமையாக சாடியிருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ், பைசன் திரைப்படத்தை பார்த்துவிட்டு பாராட்டியது தொடர்பாகவும் விமர்சித்திருக்கிறார். நாற்று நட்ட கைகளில் மழையில் நனைந்து முளைத்திருந்த நெல்லை பிடித்த போது விவசாயிகளின் விவரிக்க முடியாத வேதனையை தாம் உணர்ந்ததாக இபிஎஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். முளைத்து போன நெல்லை பிடித்திருக்க வேண்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கைகள் படக்குழுவினரின் கைகளை பற்றிக் கொண்டிருப்பதாக இபிஎஸ் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். திரைப்படங்களை பார்ப்பதிலோ திறமையான திரைப்பட குழுவினரை பாராட்டுவதிலோ எந்த தவறும் இல்லை என்ற இபிஎஸ், எதற்கு முதல்வரானோம் என்பதையே மறந்துவிட்டு முழு நேர சினிமா விமர்சகராக மு.க.ஸ்டாலின் மாறிவிட்டார் என்பதுதான் கவலை அளிப்பதாக கூறியிருக்கிறார். ஜெய்பீம் படம் பார்த்து உள்ளம் உலுக்கி போனவர் தன் ஆட்சியில் தொடர்கதையாக உள்ள அஜித்குமார் போன்ற லாக்அப் மரணங்களை தடுப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுத்தாரா எனவும் அவர் வினவியிருக்கிறார். ஜெய்பீம் முதல் கூலி, பைசன் வரை சினிமாக்களை பார்க்க, ரசிக்க, கருத்து தெரிவிக்கத்தான் இன்றைய முதல்வருக்கு நேரம் இருப்பதாக சாடியிருக்கும் இபிஎஸ், தென் தமிழகம் மழையில் மிதந்த போது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லி பறந்ததாகவும், தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது கூலி திரைப்படம் பார்த்து கொண்டிருந்ததாகவும் முதல்வர் குறித்து இபிஎஸ் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். இப்போதும் மழையால் நெல் முளைத்து போய் தாங்கள் உழைத்து பயிரிட்ட விவசாயிகளின் துயரங்கள் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பைசன் படம் பார்க்க மணிக்கணக்கில் நேரம் செலவழித்துக் கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். விவசாயிகளின் கண்ணீரை உணராத இந்த குடும்ப மன்னராட்சியாளர்களுக்கு மக்களாட்சியின் சக்தியை உணர்த்த போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட கூறியிருக்கிறார்.